ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வீடியோஸ். இந்த வீடியோ பார்க்க போகிறோம் நான் சரிப்போத சாணிவரம் போகிறதோட ட்ரெய்லர் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எஸ்டே சூர்யா அவங்களோட பர்த்டே அன்னைக்கு ஒரு என்ன சொல்கிறது நாட் அ டீசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டுருந்தாங்க கிளிம்ஸ் மாதிரி. அதுவே வேறு லெவலில் இருந்துச்சு. பிகாஸ் நானி அண்ட் எஸ்டே சூர்யா ஆப்போசிஷனில் ஒரு ஒரு நரகாசுரன் அந்த ஒரு தீபாவளி செட்டப் மாதிரி ஒன்று வச்சு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணா இவர் வந்து நரகாசுரன்ற மாதிரி ஒரு போர்ட்ரேயில் வச்சு பண்ணியிருந்தாங்க. வேறு லெவலில் இருந்துச்சு அந்த டீசரு. ஸோ அதுக்கப்புறம் எப்படா ட்ரெய்லர் விடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி ட்ரெய்லர் விட்டாச்சு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துலாமா? 3, 2, 1. சப்டைட்டில் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ఓకే. నా సహనం నశించింది, నా కన్నీళ్ళు ఇంకిపోయాయి. అందుకే మనందరి తరపున భయాన్ని దాటి ఒక అడుగు ముందుకేద్దాం అనుకుంటున్నాను. సార్ సిఏ గారు ఎప్పుడు వస్తారు? ఒక్కసారి ఆయన చూసేవనుకో, ఏమైంది సార్? ఇంకెప్పుడు ఎప్పుడు వస్తారని అడగ. టాయిలెట్స్ ఎక్కడ ఉన్నాయో నన్ను అడుగుతున్నాను. సెలవు పంచాయి. ఏం చేశాడని సార్ మరి అలా కొడుతున్నారు? సూకులపాలెం సూకులపాలెం అక్కడ పుట్టడమే వీళ్ళు చేసిన తప్పు. ఓకే. దీనికి సొల్యూషన్ ఏం లేదా సార్? సొల్యూషన్ నాని, న్యాచురల్ స్టార్ నాని. చిత్రగుప్తుడి గురించి తెలిసే ఉంటుంది. వాళ్ళిద్దరూ స్ప్లిట్ పర్సనాలిటీలా ఒక్కడిలోనే ఉంటే వాడే మా వాడమ్మా. స్ప్లిట్ పర్సనాలిటీ. నార్మల్గా నా అనుకునే వాళ్ళకి ఏమైనా జరిగితే మన కోపం వస్తుంది. నాకు కోపం వచ్చింది, కానీ మా వాడికి వాడి కోపాన్ని బట్టి నాకు కోపం వచ్చిందంటే వీడు నావాడు. ఇది నా సమస్య. ఇన్స్పెక్టర్ దయా అంటే ఎవరు? వాడు పెద్ద సైకోవాడు బాబాయ్, వాడి గురించి ఇప్పుడు ఎందుకు? ఈ పిచ్చి నా కొడుకు ఆడి పేరు రాసుకున్నాడు రా. ఒక్కసారి ఆ పేరు రౌండ్ చేసుకున్నాడు అంటే వాళ్ళంతు చూడడానికి ఎంత దూరమైనా వెళ్తాడు, ఎలాగైనా వెళ్తాడు. సో ఇన్స్పెక్టర్ దయాదా ఇవరా ఎస్ఏ సూర్య? వాడు కూడా శనివారమే కొడుతున్నాడు అంటే వాడు ఆదివారం కొట్టడా? ఓ మార్క్. నాకు వాడు కావాలి. ఎస్ఏ సూర్యకే మార్తా? ఇవ్వద్రా సూర్య. సూర్య ఓకే సూర్య. ఆగస్ట్ 29th. ఓకే. ఇప్పటిదాకా వాడి 2 కళ్ళే చూశారు, 3వ కన్ను చూశారు. శివతాండవమే. ఏదో ఒకటి చేయాలి, ఏదో ఒకటి చేయాలి. పోతారు, మొత్తం పోతారు. வாவ், என்ன டீசருங்க இது, சாரி என்ன ட்ரெய்லரு, வாட் அ ட்ரெய்லர். வாவ், அது கடைசியில் அந்த பீட் வந்துச்சு பார்த்துங்க. கடைசியில் ஒரு 10 to 20 செகண்ட்ஸு வேற லெவல். அது வேற லெவல் தரமாக இருந்துச்சு. அது சிறப்பான சம்பவம் வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆகஸ்ட் 20 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தரமாக இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. நான் லாஸ்ட் டைம் பார்த்தப்பே சொல்லியிருந்தோம், இவர் ஒரு நரகாசுரன் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஆப்வியஸ்லி கெட்டவங்கன்ற பொற்றையில் மாதிரி இவருக்கு கெட்டவர் தான் இந்த படத்தில் எஸ்ஏ சூர்யா. அண்டு ஸ்ரீகிருஷ்ணாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா நானே காட்டியிருந்தாங்க. ஸோ அதுலேயே தெரிஞ்சிருந்துச்சு இந்த கான்ட்ராஸ்ட் அப்படி எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் இன்னும் கொஞ்சம் இறங்கி ப்ரூட்டலாக காமிச்சிருக்காங்க. யாருன்னா எஸ்ஏ சூர்யாவை பற்றி பயங்கர ப்ரூட்டலாக இருக்கார். வில்லாதி வில்லன் அந்த மாதிரி தான் இருக்கார். ஒரு பயங்கர என்ன சொல்கிற கருணை எதுவுமே இல்லை, ரஸ்டிக்காக இருக்காப்புல. அண்டு நானி, நேச்சுரல் ஸ்டார் நானி. ஐ திங்க் இதில் ஸ்பிட் பர்சனாலிட்டின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. எப்படின்னு எனக்கு புரியல. இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு நினைக்கிறேன் ட்ரெய்லரை. ஸோ ஃபஸ்ட் கிளான்ஸ்லேயே நான் பார்த்த வரைக்கும் எப்படி சொல்கிறேன்னா வேறு லெவலில் இருக்குது ட்ரெய்லரு. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நானி படத்துலேருந்து கொஞ்சம் ஒரு கான்செப்ட் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகிறாங்க. என்ன சொல்கிறது, அந்த இடத்துல இருக்கிறவங்க வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் காமிச்சிருப்பாங்கள்ல, அவனொருத்தன் பிடிச்சி அடிச்சுட்டு இருப்பார் எஸ்ஜே சூர்யா. அதில் சொல்லியிருப்பாங்க அவர் அதை சோலாபுரமாக சம்திங் ஏதோ ஊர் பேர் சொல்லிட்டு அந்த ஊரில் பிறந்ததே
அவரை பண்ண க்ரைம்ன்ற மாதிரி சம்திங் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் பிறந்ததுக்கே கொஞ்சம் ஒரு வந்து ஆப்ரேஷன் மாதிரி சம்திங் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ்.ஜே. சூர்யா அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி சம்திங் காட்டுறாங்க. அங்கே வந்து அவங்களுக்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிசால் கைப் அந்த மாதிரி நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு டியூன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் ஒருத்தனா வந்து மேலே வந்து காப்பாற்றுறதுக்காக இவர் வருவார் நினைக்கிறேன் நானி. எஸ்.ஜே. சூரியோட பர்ஃபார்மன்ஸும் பயங்கர வெயிட்டிங்க. பிகாஸ் அவர் பண்ண படம்லாம் பார்த்திங்கன்னா மாநாடாகட்டும், அதுக்கப்புறம் இது என்னது மார்க்-ஆண்டனி ஆகட்டும், ஹீரோ ஒரு அவரோட ஓன் ஜேர்னியில் இருப்பார், வில்லன் அவரோட ஓன் ஜேர்னியில் இருப்பார். அவருக்கு ஒரு பாத்து இருக்கும், அவருக்கு ஒரு கோல் இருக்கும். மாநாடு படத்தில் சொல்கிறேன். எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு கோல் இருக்கும், அது போய் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல ஒரு சிம்பு உள்ளே வந்துட்டு ஸோ அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் அந்த மாதிரி நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யா அவர் பாட்டுக்கு அவர் இதில் இருப்பார். அவரோட கதைக்குள்ளே இவர் சிம்பு வந்து அவர் ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அதே மாதிரி மார்க்-ஆண்டனி படத்தில் மார்க்-ஆண்டனி அவங்க மாதிரி ஒரு இதில் இருப்பார். அதுக்குள்ளே விஷால் உள்ள டைம் மிஷின் கொண்டு வந்து அவரை எஸ்.ஜே. சூர்யாவை கொஞ்சம் வச்சு ஃபன் பண்ணும்போது அப்போது ஒரு என்ன சொல்கிற ஒரு ஹியூமரு ஆகட்டும், ஆக்ஷன் ஆகட்டும், அப்போ ஒரு கதை ஸ்டோரி ஒன்று பில்ட் ஆகுது. அதில் வந்து எஸ்.ஜே. சூர்யா வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணுவார். பிகாஸ் அவருக்கு தனியாக ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கு, அதில் இன்னொருத்த வந்து மிங்கிள் ஆகும்போது அதில் அவர் என்ன சொல்கிற கடுப்பாகி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்கும். மாநாடு படத்தில் பார்த்ததும் சரி, இதில் மார்க்-ஆண்டனிலையும் சரி, அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். அவர் பண்ணிட்டு இருந்த படங்கள் எல்லாமே மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட ராயன் படத்துலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி அந்த ஒரு ஜோனில் அவர் கொடுத்துட்டாரு, தூக்கி சாப்பிட்ருவார் எஸ்.ஜே. சூர்யா. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸுக்கு பெரிய வெயிட்டிங் இந்த படத்தில். அண்ட் நேச்சுரல் ஸ்டார் நானி பற்றி சொல்லவே தேவையில்லை. பிகாஸ் அவர் ஆல்ரவுண்டரு, என்ன இது கொடுத்தாலும் பயங்கரமாக பட்டை கிளப்பிடுவாப்பில். ஸோ அந்த மாதிரியான ஆள் வந்து நேச்சுரல் ஸ்டார் நானி. இதுக்கு முன்னாடி அவங்களோட ப்ரீவியஸ் கொலாபரேஷன் அன்டே சுந்தரா அவங்களும் நசிரியா நடிச்சது, சூப்பர் படம் அந்த படமும். ஸோ அந்த சேம் டேரக்டர் தான் இந்த படத்தில் அகைன் கொலாபரேட் பண்ணுறாங்க. ஸோ ஹியூஜ் வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. மியூசிக்கு வேறு லெவலில் இருந்துச்சு பார்த்ததுலேயே. லாஸ்ட் டைம் அந்த டீசரில் பார்த்தப்பையும் வேறு லெவலில் இருந்துச்சு, இதில் பார்த்தப்பையும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ மியூசிக் ஆல்சோ பிளேஸ் அ பிக் பார்ட் இன் திஸ் மூவி. ஸோ அதுவுமே கிரேட் சினிமோட்டோகிராஃபி, எல்லாமே கட்ஸ் எல்லாமே ஸ்டன்னிங்காக இருக்குது. ட்ரைலர் கட்டில் சொன்ன மாதிரி லாஸ்ட் ஒன்று 20 செகண்ட்ஸ் தெரியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. தட்டி எடுத்துட்டாங்க. அந்த ஒரு ஆக்ஷன்ஸ் ப்ளஸ் அந்த காம்போவில் பயங்கரம் பண்ணிட்டாங்க. ஸோ படத்துக்கு வெயிட்டிங் கஸ். ஆகஸ்ட் 29 தான் படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக போய் பார்ப்போம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கு ஸ்டே டியூன்டாக இருங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் சீ யூ இன் another one guys. Bye.